ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. தொடரும் முதலுடனான காதல் எபிசோட் நம்பர் 16. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஓ, எங்கே இருக்கியா? ஐயோ, வரானே வெக்கமா இருக்கே. புக்கு தலைகீழ வச்சு படிக்கிறேன். ஆ, ஆமாம். இந்தா உனக்காக தான். எனக்கா? ஆமாம், தேங்க்யூ. காஃபி நல்லா இருக்கு, நானே போட்டது. டயர்டாக இருப்ப குடி. தேங்க்யூ ஸோ மச். நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு பாட்டிலும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி லவ் வேர்ட்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்குற மாதிரி வைப்பாரு. ஹீரோயின் நோட் பண்ண மாட்டாங்க. காஃபி ஆறிட போகுது, பரவாயில்ல நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ஜஸ்ட் இதில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்காச்சுன்னு பாரு. ஓ, பேர் பாட்டிலா? வேர்ட்ஸ் கூட நல்லா இருக்குது. லியான், இது ஸ்கூல் டைமில் நீ வாங்கினியா? புரிஞ்சுட்டாலும் சரி, நீ வச்சு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்ட, நான் வேலையை பார்க்குறேன். ஏய் ஃபைன் இல்லை, சாரி ஃபை, உன் வேலையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வெளியிலே வெயிட் பண்ணேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? சாரி ஃபை. தேவையில்லை, என்கிட்ட சாரி கேட்குற. ஃபை, ஒரே ஒரு சான்ஸ். நான் ஏன் உனக்கு சான்ஸ் கொடுக்கணும்? முதல்ல வழியை விடு. ஃபை ஃபை ஃபை, ஒரு நிமிஷம் பிளாக்லேருந்து என்னை எடு ஃபை. இப்படி சொன்னால் நீ கேட்க மாட்டேன். பலூன் ஒரு கேடு ஃபை. இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ண ஒவ்வொன்று அவ்வளோதான் நீ. ஃபை, அப்பாடி ஒரு வழியாக படித்து முடிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டுக்கு ரெஸ்டாரண்ட் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரேட்டிங் ஹையில் இருக்க ரெஸ்டாரண்ட். உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. நீ கலெக்ட் பண்ணதை வச்சு தீசிஸே இதெல்லாம் போல். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும்ல. ஆனால் அதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் தேவையில்லை. பொண்ணுங்களுக்கு ரெஸ்டாரண்ட்னால் நல்ல ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்படி கூட நான் பார்க்குறேனே. ஃபேமிலி, உன்னோட ஹெல்ப் இப்போ எனக்கு தேவைடி. எங்கே கிளம்புற? டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணல? நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் போதும். இல்லை, மழை வர மாதிரி இருக்குது. அம்பலை கொண்டு வந்திருக்கியா? இல்லையே. அப்படின்னா மழை நின்னதுக்கப்புறம் போ. இன்னும் மழையே ஸ்டார்ட் ஆகலையே, நான் அதுக்குள்ளே போயிடுவேன். ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல. இல்லை, பாதி வழியில் மழை வந்துட்டா என்ன பண்ணுறது? ஓ சரி, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்துடுவேன். சரி ஓகே, என்னோட பாட்டில் நான் எடுத்துகிட்டு போகிறேன். பாய். அந்த என்ஜி ஷூஷு என்னை விடவே மாட்டேன்றாண்டி. அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னையே ஏமாற்ற ட்ரை பண்ணுவான். நான் அப்போவே இல்லையோன்னு சொன்னதெல்லாம் கேட்டிருக்கணும். இப்போ அனுபவிக்கிறேன். நம்ம பேசாமல் நர்சிங் ஹோமில் சேர்ந்துருமா? நமக்கு யாருமே வேணாம், நம்ம 2 பேருமே சிஸ்டர்ஸாக இருப்போம். என்ன? ஏய், என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன மெசேஜ் பார்த்து சிரிச்சிட்ருக்கேன்? அது நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். உனக்கும் சி நான் தப்பாக நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படி நினைக்கிறா? அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கவே ஒரு தைரியம் வேணும். உனக்கெல்லாம் எப்படி? ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம், சார்மிங். ஸ்கூல் டைமெல்லாம் அவனுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க தெரியுமா? அந்த டைமில் மட்டும் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, கொத்தியே தின்னுட்டுருப்பாளுங்க. ஹே லியோன், இங்கே என்ன பண்ணுற? ஓ, பாட்டில் நல்லா இருக்குது, அது இங்கே கொடு. அது இங்கே பாரு, நான் ஒன்றும் அவளோட கிளாக்கெல்லாம் மாற்றி வைக்கல. என்ன நீ குறை சொல்லக்கூடாது என்ன? நான் அதை பற்றி கேட்கவே இல்லையே. நானும் தான் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன்னா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மை ப்ளீஸ். இல்லைங்க, எனக்கு ஃபிட்னஸ் மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. ஐயோ, ஃபிட்னஸ் நோட்டீஸ் இல்லைங்க, ஓட் போடணும். ஓட்டா எதுக்கு? நியூ கேம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவருக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? அவருக்கு என்ன தெரியாது, பட் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்களை விட அட்மையர் தான். சரி, நான் போகிறேன். மறக்காமல் ஓட் போட்டுருங்க ப்ளீஸ். ஃபேஸ் சொன்னது ஞாபகம் வரும். மொத்த பொண்ணுங்களுக்கும் அவள் தான் எதிரியாக இருந்திருப்பா. ஃபேமிலி, நீ எதை பற்றியும் யோசிக்காத. இது உன்னோட ஃபர்ஸ்ட் டேட்டிங். எதை பற்றியும் யோசிச்சு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ஸ்பாயில் பண்ணாத. போகலாமா அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது, எங்கே போகிற? நீ வெளியில் போறியா? நீ ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இல்லை, சும்மா காற்று வாங்கலான்னு போகிறேன். ஹேய் ஹேய், ஒரு விஷயம். ஏன்டி இப்படி கத்துற? என்னாச்சு? யாழ், அவன் லவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான்டி. என்ன சொல்கிற? நான் ஒருத்தவனுக்கு ஃபேனாக இருக்கான் தெரியும்ல. அவன் என்னை விட அழகு கூட கிடையாது. நீ ஜெலஸ் ஆகிறியா? பின்ன நான் அழ போகிறேன், போங்க. நம்ம கிளம்பிட வேண்டியதான். ஃபேமிலி, இவ போகிறதே சரியில்லையே. எங்கே போகிறா? ஹாய். சரி, போகலாமா? இல்லை, யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வந்துடு. ஏன் சொல்கிறது செய். சரி ஓகே. ஓ, இதுதான் விஷயமா? யானும் அவ்வளோ ஒன்றா போகிறாளுங்கடி. சும்மா வந்திருப்பான். இல்லையே, இந்த பாட்டில். இங்கே வா, ஒரு நிமிஷம் என் கூட வா. எங்கே போகிறோம்? வா. என்னாச்சு ஃபேமிலி, நீ எதை பற்றி யோசிச்சுட்டு வர?
இல்லைப்பா நம்ம ஸ்கூல்லேருந்து ஒன்றா இருக்கோம், பட் இப்போது யாருக்கும் தெரிய வேண்டாமே. ஏன் ஃபேமிலி? நான் உலகத்துக்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ யாருக்கும் சொல்ல வேணாம்னு நினைக்கிற? இல்லை, அது வந்து நான் இன்னும் ரெடி ஆகலை. எனக்கு புரியுது. நிறைய பேர் என்ன பேசுவாங்க தானே யோசிக்கிறேன். இது நம்மளோட லைஃப். சரி, நான் உன்னை மதிக்கிறேன். நீ ரெடி ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. நீயே சொல்லு. ஐயோ! ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஒவ்வொரு ஆனிவர்சரியும் நம்ம இங்கே தான் கொண்டாடுவோம். ஆனிவர்சரி? ஆ, ஆமாம். கல்யாண ஆனிவர்சரி கூட இங்கே தான் கொண்டாடுவோம். வாவ்! இப்படி பேசுகிறா. நாம் இப்போ ஸ்டூடெண்ட் தானே. ஆமாம். எப்படியும் ஒரு பையனுக்கு 22 வயசு இருக்கணும், பொண்ணுக்கு 20 வயசு இருக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம காலேஜ் முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். என்ன சொல்கிற? ம். சரி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு வெக்க வெக்கமா வருது. அச்சோ! ஃபேமிலி, அவன் என்னெல்லாம் பேசுகிறான். கொஞ்சம் அமைதியா இரு. அச்சோ! என்னால் முடியல. இந்த ரெஸ்டாரண்ட் தாண்டி வந்தாங்கன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னா. ஆமாம் ஆமாம். ஹேய், அங்கே பாரு. ஓ, இங்கே தான் இருக்கானா? சரி வா. ஹாய் லியான், இன்னொரு கோஇன்சிடென்ட். இங்கே இருக்கீங்க. யார் கூட வந்தீங்க? தனியா. தனியா வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. வேறு யாருக்குன்னா வெயிட் பண்ணுறீங்களா என்ன? நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தானா. அவன் சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருப்பானா. அது அவங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாரா ஸ்மெல்லை வச்சு. ஆனால் அவங்க தாத்தா 103 வருஷம் வாழ்ந்தாராம். எப்படி? ஏன்னா அவங்க தாத்தாக்கு சாக்லேட் பிடிக்கும் தானே. அவங்க தாத்தாக்கு மூக்கே இல்லையா. நம்மளை இவன் கிண்டல் பண்ணுறான். ஓ அப்படியா, சரி நல்லா சாப்பிடுங்க, நான் வரேன். ஈ, கண்டிப்பாக அவள் இங்கே தான் இருக்கணும். வா, ரெஸ்ட் ரூம் போய் பார்ப்போம். ஹலோ, நான் வந்துட்டுருக்கேன். இல்லை, சுனி ரெஸ்ட் ரூம் பக்கம் வந்துட்டுருக்கா. இப்போ நான் என்ன செய்யறது? நான் அவளை பிளாக் பண்ணுறேன், நீ எப்படியாச்சும் வெளில வந்துரு. சுனி, என்னையா லியோன்? ஆமாம், என்னோட கேம் மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கு அது உங்களுக்கு தெரியும்ல? ஆ தெரியும், காலேஜ் முழுக்கவே தெரியுமே. பவர். ஆ, அதுக்கு தான் ஒரு ஆங்கர் தேவைப்படுது. யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? ரெக்கமெண்ட் அப்படின்னு சொன்னா ஏ, என்ன சொல்லுடி? ஒருத்தி இருக்காதுல்ல? ஆமாம் ஆமாம், சுனி தவிர வேறு யாரும் அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்ய மாட்டாங்க. தப்பிச்சு போயாச்சு எப்பா. ஓ சரி, நான் கன்சிடர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் ரூம் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், ஃபேமிலி இங்கே இல்லை. அப்போ எங்கே போயிருப்பா? வா. மீட்டிங் இப்படி ஸ்பாயில் ஆகும்னு நினைக்கவே இல்லை. நீ அதிகமாக யோசிக்காத, பரவாயில்ல. நான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை மறைக்கணும்னு நினைக்கல. நம்மளது ஒன்றும் பப்பி லவ் இல்லை, மெச்சூர்டான லவ் தான். ம், நீயும் நல்லா பேச கற்றுக்கிட்ட. ஸ்கூல் டைம்லலாம் நீ தான் எனக்கு பெஸ்ட் எனிமி. ஆனால் இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஓ ஐ சி. சரி, போகலாமா? ஃபேமிலி இன்னும் ரூமுக்கே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ இருந்துட்டு போட்டோண்டி, விடுறி. ஆமாம், நீ காலையில் என்ன சொன்ன? ஹீரோக்கு ஒரு லவர் இருக்கா? ஆ, அதனால என் லைஃபே இருண்டு போன மாதிரி இருக்குது. வச்சுட்டேன். ஃபேமிலி அவள் லவ்வை மறைக்க பார்க்குறா. நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டா. ம், என் கேம் மீட்டிங்க்கு சூட் எடுக்கணும். அதனால தான் ஷாப்பிங் பண்ண கூப்பிட்டு வந்திருக்கேன். ஹே, வாவ், சூப்பர். என்னை தூக்கிட்டு போவாத, எல்லாரும் பார்க்குறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அந்த மூமெண்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுவார். அதையும் நம்ம ஹீரோயினிக்கிட்ட தான் விட்டுருப்பாரு. இந்த சூட் ஓகே, உனக்கு பிடிச்சிருக்கா? ம், இப்போ எப்படி இருக்குது ஃபேமிலி? பர்ஃபெக்ட். ம், இந்த டை ஓகேவா? ஓகே. ஃபேமிலி, எனக்கு டை கட்ட தெரியாது, உள்ளே வரியா? ஆ, இது நான் எதுக்கு ஒன்று வர சொன்னேன். என்ன பண்ணுற? அது எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும். ஹலோ, ஓ சாரி. நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு. இது எப்படி இருக்குது சார்? உங்களை ஒரு மாடலுக்காக நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? டிஸ்பிளேக்கு 20% ஆஃபர் தரோம். ஏய், 431 யூவான் ஃப்ரீயாக கிடைக்கும். பைத்துக்கறி. ஓகே, ஆனால் நாங்கள் தான் ஃபோட்டோ எடுத்து தருவோம். ஓகே சார். ஸ்மைல். ஆ, ஸ்மைல் பண்ணு. மாடல் யாரும் ஸ்மைல் பண்ண மாட்டாங்க. ஓ அப்படியா? இப்போ வா, நாம் செல்ஃபி எடுத்துப்போம். ஓகேவா? என்ன ரொம்ப நேரமாக என்ன சைட் அடிச்சிட்ருக்கியா? யார் ஒன்று சைட் அடிச்சா? நான் ஜஸ்ட் எடிட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர், கவனிங்க. அவளை நீ சைட் அடிக்கிறியா? எப்படி பார்க்குறேன்னு நானும் பார்க்குறேன். என்ன இவ மறைச்சிட்டே இருக்கா? ஹே லியான், என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் அப்படி இப்படி ஆடிட்டுருக்க? எனக்கு போர்டு தெரியல மேம். தெரியல, முன்னாடி வந்து உட்காரு. நல்ல ரூட் போட்டு கொடுக்குறா. இன்சே, நீ எதுவும் காட்டிக்காத. நான் பக்கத்தில் இருக்கிறது இதுதான் ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் அண்ட் டேஞ்சரஸ் பிளேஸும் கூட. நீ காட்டிக்காத அப்படின்னு சொல்லி பெஞ்சுக்கு கீழே கை கோத்துட்டு இருப்பாங்க. நீங்க 2 பேரும் எங்கே தான் இருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி உங்ககிட்ட நான் பேசணும். அவ என்ன பிளாக் பண்ணிட்டா. நான் எவ்வளோ கெஞ்சினாலும் அவள் கல் மனசு கரையவே மாட்டேங்குது. இதுக்கு எல்லாமே காரணம் நீ தானே. அப்போ நீ தான் அனுபவிக்கணும். சுன்னி விஷயத்தில் நீ பண்ணது தான் அவளுக்கு கோமா இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும் அவள் கோமா தான் இருக்கா, உன்னை வெறுக்கல. அப்படியா?
எனக்கு சான்ஸ் தருவாளா? கண்டிப்பா தருவா. நான் உனக்காக பேசுறேன். தேங்க்யூ ஃபேங்லி. நாம சினிமாக்கு போகிறோம். மறந்துட்டியா? அ புரியுது அப்படின்னு சொல்லி கண்ணாலே காட்டுனதுக்கு, சரி நாங்க கிளம்புறோம். நீ எங்கடா போற? நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளில போறேன். அப்புறம் மீட் பண்றேன். உங்கள பார்த்தா டேட்டிங் பண்ற மாரி இருக்கு. உண்மையா? ஏய் நான் சும்மா விளையாடுனேன்ப்பா. நீங்களாச்சும் ஒண்ணா போறீங்க. எனக்கு தான் ஃபெயிலு. நீயும் ஃபெய்யும் பெர்ஃபெக்ட் ஜோடி. உண்மையாவா? இன்னைக்கு மூவி நல்லா இருந்துச்சு. இன்னொரு நாளைக்கும் போலாம். சரி நீ போய் தூங்கு. ஹலோ எவ்ரிவான். நான் உருவாக்குற கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட். வாவ்! எனி கொஸ்டின்? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவ நட மயில் மாதிரியும், அவ கண்ணு மான் மாதிரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி பார்த்தே புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாரு. எல்லாம் அந்த பொண்ண பத்தியே பேசிட்டு இருக்கான். எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க கற்பனையான கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி சொல்றது இல்ல. ரியலான கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும். அவ ஒரு சின்ன கிராமத்துல உங்களுக்கு ஒருத்தே இல்லாம பொறந்திருக்க பொண்ணு தானே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவளுக்கு என்னனாலும் நான் இருப்பேன். நான் தான் லியோனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவன் என் பாய் ஃப்ரெண்ட் தான். நீயே சொல்லிட்ட பப்ளிக்ல. ஆனா ஒருத்தர் நம்மளோட காதல ஏத்துக்கணும். யாரு உன் தாத்தாவா? நான் கெமிஸ்ட்ரி பொண்ணுப்பா. மென்டலி இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஆமா, என்னோட பேரு லியோன். நான் இவள பத்திரமா பார்த்துப்பேன். இவ கண்ணுல கண்ணீரே வராம பார்த்துப்பேன். இவரிட ரொம்ப ஹாப்பியா வச்சுப்பேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தவன் என்ன கஷ்டப்படுத்தினான்னு சொன்னல, அது இவன் தான். நான் முன்னாடி சொன்னதெல்லாம் மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நானும் ஒரு ஆப்பில் வைக்கிறேன். சரி வா போலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எடுத்த ஃபோட்டோவை பார்த்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்.